1999 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலு கேம்ப் நூல மான்செஸ்டர் யுனைட்டடுக்கும் பயர்ன் மியூனிக்குக்கும் நடக்குது. மான்செஸ்டர் யுனைட்டடு இப்பதான் லீக் டைட்டிலையும் அடிச்சுட்டு, அதுக்கு முன்னாடி எஃப்ஏ கப்பையும் அடிச்சுட்டு, ட்ரிபிள் ஜெயிச்ச முதல் இங்கிலீஷ் டீமா இருக்கணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வந்துட்டாங்க. 1976லேருந்து சாம்பியன்ஸ் லீக மோந்து கூட பார்க்காத காரணத்தினால, இந்த கப்பை எப்படியாவது தட்டிரணும்னு சொல்லிட்டு பயர்ன் மியூனிக்கும் வெறி கொண்டு வந்துட்டானுங்க. யுனைட்டடுக்கு 2 பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒன்னு பால் ஸ்கோல்ஸ் டீம்ல இல்ல. செமிஃபைனல்ஸ்ல போட்டு பேயாட்டம் ஆடின ராய் கீன் சஸ்பென்ஷன்னால இந்த மேட்ச்ல விளையாடல. வெறும் 6வது நிமிஷத்துல யுனைட்டடோட பெனல்டி பாக்ஸோட எட்ஜ்ல ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது. மாரியோ பாஸ்லரே அந்த ஃப்ரீ கிக் எடுக்கறாப்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகி யுனைட்டட் நெட்ட பிரிச்சுட்டு உள்ள போயிருச்சு. இதனால பயர்ன் மியூனிக் 1-0 லீட் பண்றானுங்க. யுனைட்டட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா முக்குன்னு முக்குறாங்க. ஆனா கோல் அடிக்க முடியல. செகண்ட் ஹாஃப் மேட்ச் அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பிளாம்குவிஸ்ட்க்கு ஒரு லட்டு சான்ஸ் கிடைச்சது. ஆனா போஸ்ட்டுக்கு மேல அடிச்சு போட்டாப்ல. பீட்டர் ஸ்மைக்கில் அசதியில கொஞ்சம் முன்னாடி வந்து நின்று இருந்தாப்ல. நேரா பால் எடுத்து யுனைட்டட் நெட்டுக்குள்ள சொருகி இருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. யுனைட்டட் கோல் அடிக்கிற மாதிரியே தெரியல. அலெக்ஸ் ஃபர்கூசன் டெடி ஷேரிங்ஹாம் இறக்குறாப்ல. 81வது நிமிஷம் ஆகி போச்சு. இன்னும் கோல் வரல. அதனால ஆலி குனர் சோல்ஷாவையும் இறக்குறாப்ல. 90 நிமிஷம் ஆகி போச்சு. பயர்ன் மியூனிக் ஃபேன்ஸ் எல்லாம் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. யுனைட்டடுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பீட்டர் ஸ்மைக்கில்லாம் கிளம்பி நேரா பயர்ன் மியூனிக் பெனல்டி பாக்ஸ்க்குள்ள வந்துட்டாப்ல. பெக்கம் எடுத்த கார்னர் கிக் அங்கப்பட்டு இங்கப்பட்டு பெனல்டி பாக்ஸோட எட்ஜ்ல நின்று இருந்த ரயன் கிக்ஸ் கிட்ட வந்து சேருது. ரயன் கிக் எட்ஜ் ஆஃப் த பெனல்டி பாக்ஸ்ல இருந்த ரயன் கிக்ஸ் ஒரு கொடூர ஷாட் அடிக்கலான்ட்டு முக்கி அடிச்சாப்ல. ஆனா பால் கரெக்டா மீட் ஆகாத காரணத்தினால முன்னாடி நின்ற ஷேரிங்ஹாம் கிட்ட ஒழுகுது. நம்ம ஆளு பால பார்த்த குதூகலத்துல நேரா பயர்ன் மியூனிக் நெட்டுக்குள்ள சொருகிட்டா. தோக்கற நிலைமையில இருந்த யுனைட்டட் 91வது நிமிஷத்துல எப்படியோ ஈக்குவலைஸ் பண்ணிட்டானுங்க. யுனைட்டடுக்கு இன்னொரு கார்னர் கிக். அப்பல ரைட் சைடுல இருந்து இப்ப லெஃப்ட் சைடுல இருந்து இதையும் எடுக்கிறது டேவிட் பெக்கம் தான். டெடி ஷேரிங்ஹாம் மண்டையில பட்டு பால் பின்னாடி போயிருச்சு. பின்னாடி பார்த்தா ஆலி குனர் சோல்ஷார் நம்ம ஆளு காலை நீட்டுறாப்ல. கால்ல பட்டு பால் நேரா நெட்டுக்குள்ள போயிருச்சு. 93வது நிமிஷத்துல கோலை போட்டு யுனைட்டட் பயர்ன் மியூனிக் கப்பை அடிச்சு ட்ரிபிளையும் ஜெயிச்சாங்க யுனைட்டட். மத்த டீமுங்க மாதிரி பெனல்டி ஷூட் அவுட்லாம் போய் ஜெயிக்கல. இங்கிலீஷ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக யுனைட்டட் ட்ரிபிளை ஜெயிக்கிறாங்க.